தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளைக் கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3ஆம் வாரம், டிசம்பர் 20ஆம் தேதி 2025ஆம் வருடம், சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த முதலாக நம்ம அன்னை மரியா கிட்ட, அதாவது நம்ம ஏசப்பாவோட அம்மா கிட்ட யாரு சொல்றா? கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்றாரு. ஓகேங்களா? யார் சொல்லி கொடுத்து சொல்றாரு? கடவுள் சொல்லி அனுப்பி விடுறாரு. அதை கடவுளின் சார்பாக சொல்றாரு. ஓகேங்களா? இதே தாங்க கடவுளும் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய தூதர் கபிரியேல் தூதர் அனுப்பி நம்மகிட்ட பேசுவார். ஓகேங்களா? கடவுளுக்கு மட்டும் நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா கபிரியேல் தூதர் அனுப்பி நம்மள்ட்ட பேசுவார். நம்மளை கடவுளுடைய காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்குவார். கடவுள் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அன்னை மரியாள் பாருங்க, எந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தா கடவுள் அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஆனா அது வேற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துட்டாரு கடவுள். ஓகேங்களா? அதாவது தொடக்க நூல்லையே, ஓகேங்களா, அப்போ எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாங்க இல்லையா, அப்பயே கடவுள் சாத்தானை எச்சரிக்கிறப்ப சொல்லிடுவாரு. ஸோ உலகம் தோன்றிய காலத்திலேயே மாதா பிறக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகேங்களா? அந்த மாதாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை விளக்க விரும்பல. ஓகேங்களா? ஸோ நாமளும் கடவுளுக்கு பிடித்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளையும் கடவுள் கருவுற கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைய நற்செய்தியில் இன்னொன்று என்ன சொல்றாங்க? கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு குழந்தை உருவாயிருக்கு 6வது மாசம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அதாவது யாரெல்லாம் கரு ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் இந்த டைம்ல கடவுளை நோக்கி வேண்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைப்போம். கடவுள் நமக்கு எல்லாமே நல்ல விதமாக பார்த்து பண்ணுவார். நாம அவருடைய அடிமைன்னு அவர்கிட்ட நம்மையே ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.